அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கோ அப்படின்ற ஒரு இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணிக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? ஒன்றும் பாஜக இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் வருது. அது ஒரு பெரிய ஒரு சிக்கல் தான். ஏடிஎம்கேவை பொறுத்தவரை ரெண்டு விஷயம். ஒன்றும் அவங்க பாஜக தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா அது நல்ல விஷயம் இல்லைதான். ஆனால் இப்படி தோத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஒரு பாயிண்ட்ல இபிஎஸ் அவர்கள் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வெற்றிகளை நம்ம கொடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கும் அவர் தள்ளப்படுவார். ஒரு புறம் வந்து சீமான் அவர்களுடைய கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு புறம் சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ் தேசியத்தோட எதிரி யாரு? திராவிடம். சோ அப்ப நீங்க திராவிட கட்சியோட போய் கூட்டணி வைக்க முடியாது. டிவிகேவுக்கு ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் போயிட்டாங்கன்னா அந்த மாற்று அப்படின்ற அந்த இமேஜ் உடஞ்சு போயிடும். விசிகே கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா எந்த கட்சி ஜெயிக்குதுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல நிறைய சீட்ஸ் வாங்குறதை விட வின்னிங் சீட்ஸா வேணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப நாளாவே விரிசல் ஏற்பட்டு இருக்கு. இப்ப தேமுதிக ஒருவேளை அதிமுகல இருந்து விலகுறதற்கு வாய்ப்பு இருக்குமா? தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏதோ ஒரு கட்சியை நீங்க வீழ்த்தணும்னா வார்த்தைகளால நீங்க வீழ்த்த முடியாது. வெறுமனே நீங்க பேசுறதாலையும் திமுகவை நான் வீழ்த்திடுவேன்னு சொல்றதாலையும் நீங்க திமுக வீழ்த்த முடியாது. களத்துல இறங்கி நீங்க அரசியல் பண்ணணும். சித்தாந்தத்தை யூஸ் பண்ணி அவங்க அரசியல் பண்ணாங்க. நீங்க எதுவும் பண்ணாம உங்களோட வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு நான் திமுகவை வீழ்த்திடுவேன், அடுத்த எலெக்ஷன்ல அரசியல் மாற்றம் கொண்டு வந்துருவேன் இப்படின்னு பேசுறதெல்லாம் இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. இதற்கும் குளோப் 360 சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் கேப்ரின் தேவதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ரொம்ப நாளாவே வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சகர்கள் வந்து பேசிட்டு வர்றாங்க. இந்த நிலையில இப்போ 2026ல இவங்களுடைய கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கோ அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு. நம்ம கையில ப்ரூஃப் இல்லை, இது உண்மைதானா அப்படின்ற விஷயத்த நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. பட் இதுல பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டு விஷயத்தையும் பார்ப்போம். இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணிக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? ஒன்று மைனாரிட்டி ஓட்ஸ் அவங்க இழப்பாங்க. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 14% மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஓட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஏடிஎம்கே விட்டு போயிடும். ஏற்கனவே போயாச்சு. ஏற்கனவே இப்போ ஏடிஎம்கே கையில் வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் பெரிய அளவில் இல்லை. அது கம்ப்ளீட்டா வைப் அவுட் ஆயிரும். அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் அவங்களுக்கு இன்னும் ஒரு ஹோப் இருக்கு. நம்ம பழையபடி மைனாரிட்டி ஓட்ஸை உள்ள புல் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கு. அதனால தான் இப்போ வரைக்கும் இபிஎஸ் அவர்கள் பாஜக கிட்ட நெருங்காம இருக்கார். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மைனாரிட்டி ஓட்ஸ் எப்படியும் நம்ம கிட்ட வராது அப்படின்ற ஒரு இடம் வரும் இல்லையா? ஸோ மைனாரிட்டி ஓட்ஸ் எப்படியுமே நமக்கு வராது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது மேபி பாஜக கூட போலாமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஏன்னா இந்த லாஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல பாஜக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாஜக அலைன்ஸ் பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 18% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது பெரிய ஒரு நம்பர். ஸோ இப்போ மைனாரிட்டி ஓட்ஸ் வருதா வரலையா அதெல்லாம் தாண்டி நீங்க பாஜகவோட போலனா அவங்க ஒரு பெரிய ஓட் ஷேரை தனியா பிரிச்சு கொண்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ பாஜக இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் வருது. அது ஒரு பெரிய ஒரு சிக்கல் தான். ஸோ இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்தவரை ரெண்டு விஷயம். ஒன்றும் அவங்க மைனாரிட்டி ஓட்ஸை உள்ள இழுத்து கொண்டு வரணும். அப்படி மைனாரிட்டி ஓட்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற ஒரு இமேஜ் வரும். அதை யூஸ் பண்ணி அலைன்ஸ் பார்ட்டிஸை உள்ள கொண்டு வரலாம். ஏடிஎம்கேக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தான் அலைன்ஸ் பார்ட்டிஸ்லாம் உள்ள வருவாங்க, நெகோஷியேட் பண்ணுவாங்க. அது இல்லை அப்படின்னா அவங்க பாஜகவோட போறது தான் பெட்டரா இருக்கும். ஏன்னா எப்படியும் மைனாரிட்டி ஓட்ஸ் இல்லை அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அவங்க பாஜக கிட்ட போகலாம் அப்படின்றது. தமிழ்நாடே சிதஞ்சிரும்ல சார். அவங்க உள்ள வந்துட்டாங்க, எதிர்கட்சியா அமைஞ்சிட்டானாலே போச்சுல சார் பிரச்சனை. இப்பவே ஆல்ரெடி வந்து மும்மொழி கொள்கை பிரச்சனை வந்து ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில அவங்க வந்து அவங்களோட கை கோர்த்தாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையால ஆகும் சார். இது எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுல நிலைப்பாடு? ஆனா இப்ப நான் வந்து ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறேன். இப்ப நீங்க சொன்னது போல பாஜக தமிழ்நாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா அது நல்ல விஷயம் இல்லதான். ஏன்னா பாஜக அவங்க நேஷனல் லெவல்ல அவங்க கட்சி சில விஷயங்கள் பண்ண விருப்பப்படுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் திணிக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போ மும்மொழி கொள்கையா இருக்கலாம், அப்புறம் டீலிமிட்டேஷன் விஷயங்கள் பேசுறாங்க, டெவல்யூஷன்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் டெஃபினட்டா இருக்கு. ஆனா நீங்க ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்கேவும் ஓரளவுக்கு தனியா தாக்கு பிடிச்சிட்டாங்க. இவ்வளவு நேரம் அவங்க 24ல அவங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணல. இப்போ வரைக்கும் அவங்க பாஜக கிட்ட போகல. ஆனா இப்படி தோத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஒரு பாயிண்ட்ல இபிஎஸ் அவர்கள் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வெற்றிகளை நம்ம
நம்ம கொடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கும் அவர் தள்ளப்படுவார்ல. ஏன்னா கண்டிப்பா அவரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா 2026 ஒரு வலுவான கூட்டணியை நாங்க வந்து அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு புறம் வந்து சீமான் அவர்களுடைய கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு புறம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் விஜய் அவர்களோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து கள்ள தொடர்பு இருக்கு. இது வந்து முடிவாகிறதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே. இது யாருடைய கை கோர்ப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது இல்லையா சார்? இவங்க யாரோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஒரு புறம் வந்து பிஜேபி இருந்தாலும், இன்னொரு புறம் இவங்களுடைய 2 கட்சிகள் இருக்குல்ல, அவங்களுடைய கட்சிகளோட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அதான் இப்போ வந்து என்டிகேவோட கூட்டணி வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. திராவிட கட்சிகளோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம். கூட்டணி வைத்தால் தமிழ் தேசிய கட்சியோட நாங்க கூட்டணி வைப்போம். ஒருவேளை இவர்களுடைய கொள்கையை ஏத்து அதிமுகவினர் வந்தாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கா சார்? அதிமுக திராவிட கட்சி இல்ல. சோ ஒரு திராவிட கட்சி வந்து தமிழ் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது. அது ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸ். இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு முதலாளித்துவ கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது. அது ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸ். அது சோ இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் ஐடியாலஜியை தூக்கி ஓரமா வச்சுட்டு அவங்க திமுகவோடையும் அதிமுகவோடையும் கூட்டணி வைக்கிறாங்க. ஆனா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சினா அது முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு கட்சி. சோ அதனால நீங்க போய் ஒரு முதலாளித்துவ கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது. சோ அதே மாதிரி ஒரு தமிழ் தேசிய கட்சி அதுக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கு. தமிழ் தேசியத்தோட எதிரி யாரு? திராவிடம். சோ அப்ப நீங்க திராவிட கட்சியோட போய் கூட்டணி வைக்க முடியாது. திராவிட கட்சியோட கூட்டணி கிடையாது. அதுல வந்து என்டிகே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ என்டிகே ஏடிஎம்கே அலைன்ஸ்ன்றது கிடையாது. அதே மாதிரி டிவிகே ஏடிஎம்கே அலைன்ஸும் கஷ்டம் தான்ற மாதிரி தோணுது. இப்ப பிகே அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அது போக பிராக்டிகலா நம்ம பார்த்தாலும் இப்ப டிவிகேவுக்கு ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் போயிட்டாங்கன்னா அந்த மாற்று அப்படின்ற அந்த இமேஜ் உடஞ்சு போயிடும். இப்ப விஜய் ஏன் அரசியலுக்குள்ள வராரு? நான் மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் மாற்று, இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகளா இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் நான் மாற்று அப்படின்ற ஒரு இடத்துலதான் விஜய் அவர்கள் உள்ள சீன்லயே என்டர் ஆகுறாரு. புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். வந்த உடனே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே நீங்க போய் ஏடிஎம்கேவோட சேர்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஆயிரும். இது ஒரு சிக்கல். ரெண்டாவது உங்களோட ஓட் ஷேர் என்னன்னு தெரியாது. இப்ப விஜயகாந்த் அவர்கள் ஒரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாரு, ஓட் ஷேர் என்னன்றதை ப்ரூவ் பண்றாரு. அதுக்கப்புறம் நெகோசியேட் பண்ணி ஏடிஎம்கே கிட்ட நிறைய சீட்ஸ் வாங்குறாரு. விஜய் கிட்ட என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா 15-20% இருக்கலான்றாரு. இன்னொரு சைட்ல சில அரசியல் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 5% ஓட்டு தான் இருக்குன்றாங்க. நிறைய பேர் 5-10% இருக்கலான்றாங்க. சோ இப்போ என்ன ஓட் ஷேர் நமக்கு தெரியாது. அப்ப எப்படி நெகோசியேட் பண்ணுவாங்க? விஜய் நிறைய சீட்ஸ் கேட்பாரு, ஏடிஎம்கேல அதை கொடுக்க முடியாது. சோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. சோ அதனால என்ன பொறுத்தளவுல டிவிகேவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதும் கஷ்டம். அது மட்டும் இல்லாம டிவிகேக்கு இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா, எப்பவும் சொசைட்டில ஒரு 5-6% மக்கள் பார்த்தோம்னா மாற்று அரசியல் வேணும்ன்ற எண்ணத்துல இருப்பாங்க. சோ இப்ப விஜய் தனியா இருந்தாருன்னா அந்த ஓட்ஸ் வந்து இங்க வரும். எப்படி கமலஹாசனுக்கு அந்த ஓட்ஸ் போச்சோ அந்த மாதிரி விஜய்க்கு இந்த தடவை வரும். விஜய் ஏடிஎம்கே கூட போயிட்டு அந்த ஓட்ஸும் வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் விஜய்க்கு இருக்கு. ஏடிஎம்கே டிவிகே அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ அதனால என்ன பொறுத்தளவுல ஏடிஎம்கே டிவிகே அலைன்ஸ் வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ களத்துல பாக்கி என்னென்ன கட்சிகள்லாம் இருக்கு? விசிகே கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரி கொஞ்சம் கட்சிகள்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ விசிகே கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, எந்த கட்சி ஜெயிக்குதுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல நிறைய சீட்ஸ் வாங்குறத விட வின்னிங் சீட்ஸா வேணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டிஎம்கே கூட இருக்கிறது சேஃப் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. ஜெயிக்கிற ஆள் கூட நம்ம போயிடுவோம், பிரச்சனை இல்லாம போயிடுவோன்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ பாக்கி இப்ப யார் இருக்கா? பாக்கி இப்ப பிஜேபி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதனால இவ்வளவு நேரம் அலைன்ஸ் இல்லாம போயாச்சு இவ்வளவு வருஷங்களா. இப்ப மேபி போலாம், எனக்கு தெரியல. இல்லாட்டி இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி நிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி உள்ள வந்தா பிரச்சனை அப்படின்ற மாதிரி மேபி பார்த்து ஃபியூச்சர்ல மேபி நம்ம மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் எப்படியாவது கொண்டு வந்துருவோம். ஒரு காலத்துல ஏடிஎம்கே எப்படி இருந்தது? மைனாரிட்டி ஓட்ஸ் உள்ள இருந்தது. அதே மாதிரி சவுத்ல தேவர் ஓட்ஸும் ஏடிஎம்கேக்குள்ள இருந்தாங்க. அது போக இப்ப பாஜக என்டிகேக்கு போன ஓட்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல ஏடிஎம்கே கிட்ட இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸா இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏடிஎம்கே நம்ம ஃபியூச்சர்ல உருவாக்கணும்னா பரவாயில்ல, முன்னாடி இருந்த மாதிரியே நம்ம காம்ப்ரமைஸ் ஆகாம பிஜேபி கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகாம ஸ்ட்ராங்கா நின்று பார்க்கலாம்னு யோசிக்கலாம். எனக்கு தெரியல. பட் சில நேரங்கள்ல அரசியல்ல நீங்க தோல்விகளை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க ஜெயிக்கணும். ஏன்னா இதெல்லாம் நிறைய பணமும் இன்வால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள். நிறைய தொகுதிகளில் இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் நிறைய நடக்குது. ஸோ இப்போ ரிட்டர்ன்ஸும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஜெயிக்கணுன்ற ஒரு ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால அது பார்ப்போம் எப்படின்னு நமக்கு தெரியல. கண்டிப்பா இது எல்லாமே ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்ப தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப நாளாவே விரிசல் ஏற்பட்டுட்டு இருக்கு. இப்ப தேமுதிக ஒருவேளை அதிமுகல இருந்து விலகுறதற்கு வாய்ப்பு இருக்குமா? என்ன பொறுத்தளவுல தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏதோ ஒரு ஃபிரிக்ஷன் இருக்கு அப்படின்னா அது காரணம் என்னன்னா, தேமுதிக ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. வந்த புதுசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. விஜயகாந்த் இருக்க வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்புறம் ஸ்லோவா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவங்க பலவீனப்பட்டு இன்னைக்கு ரொம்ப மோசமான ரொம்ப பலவீனமான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ நேச்சுரலா நீங்க நேத்து இருக்கிறத விட இன்னைக்கு நீங்க பலவீனம் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு நெகோசியேட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா நேத்து உங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட் இன்னைக்கு அதிமுக கொடுக்க மாட்டாங்க.
ஆனா தேமுதிக சைடுல என்ன எதிர்பார்ப்பாங்க, நேத்து கொடுத்த அதே ரெஸ்பெக்ட் எங்களுக்கு கொடுக்கணும், அதே மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்க. இதான் சிக்கல். அது போக தேமுதிகவுக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, அவங்க ட்ரெடிஷனலா அவங்க ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா அவங்களுக்கு இருக்கிற பலத்தை விட அதிகமா நெகோஷியேட் பண்ணி அவங்க கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நிறைய நேரங்கள்ல அந்த நெகோசியேஷன் பார்த்தோம்னா அந்த பேச்சுவார்த்தைகள் சரியான முறையிலையும் முடியாது. ஸோ இதுதான் நான் பிரச்சனையா இருக்கிறதா பார்க்குறேன். ஒன்று தேமுதிக சைடில் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணமும் அவங்களுக்கு உண்டு. ரெண்டாவது அவங்க பலவீனப்பட்டு போயிட்டாங்க. நேற்று இருக்கிறத விட இன்னைக்கு பலவீனப்பட்டு போய் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நேச்சுரலாக அவங்களுக்கு நெகோஷியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறனால ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கு, டெஃபினட்டா இருக்கு. எனக்கு என்னமோ தேமுதிகவுக்கு பெரிய ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்ப டிஎம்கே அலையன்ஸை பொறுத்தளவுல எல்லாரும் அங்க குவிஞ்சு போயிருக்காங்க. அந்த அலையன்ஸ் வந்து ஃபுல்லா இருக்கு. இருக்கக்கூடிய கட்சிகளுக்கே சீட்ஸ் ப்ராப்பரா கிடைக்குமான்னு தெரியல. டிஎம்கே பார்த்தோம்னா இப்ப கொஞ்சம் அவங்களோட அத்தாரிட்டியை அதிகப்படுத்துற மாதிரி தெரியுது. அவங்களோட ஆதிக்கத்தை கூட்டணிக்குள்ள அதிகப்படுத்துற மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மியான சீட்ஸ் கொடுத்தே கண்டெயின் பண்ணிடலான்ற ஒரு இடத்துல தான் அவங்க இருக்காங்க. சிறிய கட்சிகள் நாங்க எப்படியாவது மோதி எடுத்து அதிக சீட்ஸ் வாங்கிடலான்ற ஒரு எண்ணத்துல சிறிய கட்சிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தேமுதிகவுக்கு எங்க இடம் இருக்கும்? தேமுதிக ஒண்ணு வீக்கா இருக்காங்க, ரெண்டாவது அவங்களோட எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கு. அது போக டிஎம்கே அலையன்ஸ்ல ஒன்றும் ஸ்பேஸே இல்லை. ஸோ அவங்களால பெருசா வெளில போக முடியும்னு தோணல. அவங்களுக்கு அதிமுகவை தவிர வேற வாய்ப்பு கிடையாது. மேபி அவங்க பிஜேபி கூட போகலாம். ஏன்னா வந்து தொடர்ச்சியா வந்து முரண் ஏற்பட்டுட்டே இருக்கு. பத்திரிகையாளர் சந்திப்புல கூட கேள்வி எழுப்புனா அவங்க பிரேமலதா அவர்கள் வந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணாம எந்திரிச்சு போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க வெளியில இருந்து வந்தா வேற யாரோட கை கோர்க்குவதற்கு வாய்ப்பு இருக்கு? அதான் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லை. பிஜேபி தனியா இருந்தாங்கன்னா மேபி அவங்க பிஜேபி கிட்ட போகலாம். ஆனா பிஜேபி அலைன்ஸ்ல போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு சீட்ஸா கன்வெர்ட் ஆகாது. பிஜேபி பிஎம்கே இருக்காங்கன்னு நினைச்சுப்போம். 24ல இருந்த மாதிரியே ஒரு அலைன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம் தனியா. அங்க போனா உங்களுக்கு சீட்ஸா கன்வெர்ட் ஆகாது. நிறைய சீட்ஸ் வேணா கிடைக்கலாம், பட் உங்களுக்கு வந்து வின்னிங் சீட்ஸா அது கன்வெர்ட் ஆகாது. ஸோ அதனால எனக்கு என்னமோ பெரிய வாய்ப்பு இருக்குன்னு தோணல. இந்த யதார்த்தம் அவங்களுக்கும் தெரியும். இப்ப திமுக அலைன்ஸ்லயே நிறைய உரசல்கள் அப்பப்ப ஸ்டார்ட் ஆகும். நிறைய முரண்கள் வந்து வெளிப்படும் அப்பப்ப. வேல்முருகன் அவர்கள் நிறைய பேட்டிகள் கொடுத்தாரு. அவருக்கு இருக்கக்கூடிய அதிருப்திகளை நிறைய வெளிப்படுத்தினாரு. அதே மாதிரி அப்பப்ப திருமாவளவன் அவர்கள் அப்பப்ப வெளிப்படுத்துவாரு. சில நேரங்கள்ல கம்யூனிஸ்டுகளும் வெளிப்படுத்துவாங்க. ஸோ இப்ப உள்ளுக்குள்ள சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தா அப்ப கொஞ்சம் அழுத்தம் போடுறது, திமுக தலைமைக்கு அழுத்தம் போடுறது சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேபி பண்ணலாம். அதிமுக தலைமை மேல ஒரு அழுத்தம் போடலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தும் அவங்க பண்ணலாம். போட்டு கொஞ்சம் அதிகமான சீட்ஸ் எல்லாம் வாங்க பார்ப்போம், எலெக்ஷன்ஸ் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தும் பண்ணலாம். பட் அதை தாண்டி எனக்கு என்னமோ தேமுதிக இந்த எலெக்ஷன்ல பெரிய ஃபோர்ஸ் கிடையாது. இன்னொரு புறம் வந்து இப்போ டிவிகேயோட கை கோர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது எதிர்கட்சியா இவங்க டிவிகேயோட சேர்ந்தா, ஏன்னா இவங்களும் யார் சேருவாங்க நினைக்கிறீங்க? தேமுதிக வந்து டிவிகேயோட அலைன்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவரும் வந்து சினிஃபீல்ட்ல இருந்து வந்தவர் தான். விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிஃபீல்ட்ல இருந்து வந்தவர் தான். அதே மாதிரி தான் இப்ப விஜய் அவர்களும் வந்திருக்காங்க. ஒருவேளை இவர்கள் கை கோர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கை கோர்த்தாங்கன்னா கண்டிப்பான ஒரு வலுவான ஒரு எதிர்க்கட்சியா அமைய கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே, இது உண்மைதான். இப்ப என்ன விஷயம்னா, நீங்க திமுகவோட அதிமுகவோட கை கோர்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸா அது கன்வெர்ட் ஆகும். உங்களுக்கு அதிமுகவோட நீங்க சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திமுகவோட சேர்ந்தீங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சூழல் மாறலாம். இப்ப இருக்க சிச்சுவேஷன் வச்சு நான் சொல்றேன், அலைன்ஸ் கால்குலேஷன் வச்சு நான் சொல்றேன். நீங்க இந்த ரெண்டு பெரிய பிரதான திராவிட கட்சிகளோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சில சீட்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி நீங்க டிவிக்கு கூட போய் அலைன்ஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு 0 சீட்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா நீங்க சீட்ஸ் வின் பண்ணணும்னா டிவிகே கட்சி கையில ஒரு 20% ஓட்ஸ் ஆகுது மினிமம் இருக்கு. நான் சொல்றது மினிமம், அது கூட பத்தாது. அது மினிமம் ஒரு 20% சீட்ஸ் ஓட்ஸ் இருந்ததுன்னா நீங்க சில சீட்ஸை வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுலயும் தேமுதிக எவ்வளவு ஜெயிக்கும்ன்றது பெரிய ஒரு கேள்விதான். அதே மாதிரி நீங்க பாஜகவோட போய் சேர்ந்தாலும் உங்களுக்கு சீட்ஸ் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணலாமே தவிர உங்களுக்கு சீட்ஸ் ஜெயிக்க முடியாது. அந்த ரிஸ்கை தேமுதிக எடுப்பாங்களா அப்படின்ற பெரிய கேள்வி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன கால்குலேஷன் அப்ளை ஆகும். என்டிகேவோட அவங்க சேர முடியாது. என்டிகே ஒரு தமிழ் தேசிய கட்சி, இது ஒரு திராவிட கட்சி. ஸோ இந்த கூட்டணி என்டிகேவோடையும் கூட்டணி உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ உங்களுக்கு சீட்ஸ் வின் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா நீங்க அதிமுகவோடையும் திமுகவோடையும் தான் போக முடியும். உங்க கட்சிக்காரங்க அதான் எதிர்பார்ப்பாங்க. கட்சிக்காரங்களை பொறுத்தளவு நம்ம கொஞ்சம் சீட்ஸ் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்க மேபி டஃப் கொடுத்து பார்க்கலாம், பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கலாம். பட் கட்சிக்காரங்க சீட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜயகாந்த் அவர்கள் காலமானதுக்கு அப்புறம் அவரோட ஒய்ஃப் வந்து இப்போ கட்சியை வந்து அவங்களோட ஃபுல் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரக்கூடிய தேவையும் இருக்கு. ஸோ அப்போ அவங்க கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணணும், சீட்ஸ் டெலிவர் பண்ண வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால எனக்கு என்னமோ அவங்க திமுகவுக்கு போறது ரொம்ப கஷ்டம். அப்போ பாக்கி இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து அதிமுக தான். அங்கதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கண்டிப்பா சார். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தா கூட இப்ப சீமான் அவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து நெருக்கடி வந்துட்டே இருக்கு. இப்ப சீமான் அவர்களை திட்டமிட்டு முடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லைன்னா சீமான்களுடைய நிலைப்பாடே தடுமாறுதா சார்?
நிலைப்பாடுல ஒன்றும் பெரிய தடுமாற்றம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்புறம் சீமான் அவர்கள் இப்போ ஒரு 8% வாக்கு வாங்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவரா இருக்காரு. 8% வாக்குகள்ன்றது ரொம்ப பெரிய ஒரு நம்பர். அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ் வந்து அத சீரியஸா தான் எடுப்பாங்க. எந்த ஒரு கட்சியும் இந்த மாதிரி ஸ்டெடியா க்ரோ ஆயிட்டே இருந்தது கிடையாது. பிரதான திராவிட கட்சிகளை தாண்டி மற்ற சிறிய கட்சிகள் எதுவுமே கன்சிஸ்டன்ட்டா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் க்ரோ ஆனது கிடையாது. நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா 2016ல இருந்து 24 வரைக்கும் ஸ்டெடியா அவங்க க்ரோ ஆயிட்டே இருக்காங்க. 1%ல இருந்து இப்ப 8%க்கு வந்திருக்காங்க. ஸோ இத ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணும். நாளைக்கு இது 8-10 ஆவோ 8-12 ஆச்சுன்னா டெஃபினட்டா பெரிய பிரச்சனை. 8%ன்றதே பெரிய பிரச்சனை. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஓட்டுக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்கன்னு தெரியும். அப்ப 8% ஓட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னு தெரியும். ஸோ அவ்வளவு பெரிய ஓட் ஷேரை அவங்க பிரிச்சு கொண்டு போறாங்க. இங்க இருக்கக்கூடிய கமர்ஷியல் பார்ட்டிஸ் ஏகப்பட்ட பணத்தை செலவழிச்சு அவங்க ஒரு 20-25% ஓட்டு வாங்குறத அவங்க இந்த மாதிரி எல்லாம் பணம் செலவழிக்காம அவங்க ஓட்ஸ் ஒரு 8% பிரிக்கிறாங்க. ஸோ இவங்க சிஸ்டமுக்கு எதிராக அவங்க இன்னொரு சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, மாற்று கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அவங்க அலோவ் பண்ண முடியாது. பட் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல நான் எப்படி பாக்குறேன்னா, நாம் தமிழர் கட்சி நிறைய ஓட்ஸ் வாங்குறது டிஎம்கேக்கு நல்லது. ஏன்னா அவங்க ஏடிஎம்கே ஓட்ஸ் அவங்க ஸ்பிளிட் பண்றாங்க. நாம் தமிழர் கட்சி ஏடிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்றது டிஎம்கே நல்லது தான். ஸோ டிஎம்கே அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய மீடியா அட்டென்ஷன் கிடைக்குது. நாம் தமிழர் கட்சியை டிஸ்கஷன்ல வச்சுக்கிட்டே இருக்காங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேசிக்கிட்டே இருக்காங்க. கட்சி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நாம் தமிழர் கட்சி ஒரு பேசு பொருள் அப்படி இருந்துகிட்டே இருந்தது கிடையாது. ஏறக்குறைய 2 months பார்த்தோம்னா கண்டினியூஸா நாம் தமிழர் கட்சியை ஃபோக்கஸ் பண்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, டிஎம்கேவோட விருப்பமும் அதுதான். மீடியால நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய ஃபோக்கஸ் கிடைக்கணும், பிரதான எதிர்கட்சியா அந்த தோற்றத்தை ஏற்படுத்தணும். நாம் தமிழர் கட்சி முக்கியமான ஒரு எதிர்கட்சி மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும், ஏடிஎம்கேவை ஓரம் கட்டிடணும். எதனால சார் இந்த ஏற்பாடு அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி பண்ணா ஏடிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆகுது இல்ல. இதுக்கு முன்னாடி 24 லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல அதே தான் நடந்தது. 24 லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல மீடியா அட்டென்ஷன் ஃபுல்லா பாஜகவை நோக்கி இருந்தது. திமுக அந்த நரேட்டிவ் எப்படி அவங்க செட் பண்ணாங்கன்னா, டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படின்ற மாதிரி செட் பண்ணாங்க. களத்துல இருந்த யதார்த்தம் என்னன்னா, டிஎம்கே வர்சஸ் அதிமுக தான். தமிழ்நாட்டுல 2வது மிகப்பெரிய கட்சினா டெஃபினட்டா அதிமுக தான். ஆனா திமுக செட் பண்ண அந்த நரேட்டிவ் இருக்கு பாருங்க, அந்த போலி நரேட்டிவ் என்ன மாதிரியான நரேட்டிவ்னா, அதிமுகன்ற கட்சியே கிடையாது, நாங்க அதிமுகவை பத்தி பேசவே மாட்டோம், நாங்க பாஜகவை பத்தி மட்டும் தான் பேசுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நேச்சுரலா திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் பாஜகவுக்கு வாக்கு போட வாய்ப்பு இருக்கு, வாக்கு செலுத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, திமுகவை நம்ம கவுண்டர் பண்ணணும்னா பாஜகவுக்கு தான் நம்ம வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா களத்துல பாஜக தான் திமுக எதிர்க்கிற மாதிரியான ஒரு செயற்கையான ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்படுது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க இங்கேயும் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்தளவுல பாஜக பெருசா பயன்பட மாட்டாங்க. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் வந்து இங்க லோக்கல் இஷ்யூஸை பேஸ் பண்ணி தான் நடக்கும். நீங்க பிரைம் மினிஸ்டர் யாருன்றது அசம்பிளி எலெக்ஷன்ல கிடையாது. ஸோ அப்போ வந்து பாஜகவை விட நாம் தமிழர் கட்சிக்கு அதிகப்படியான ஃபோக்கஸ் கொடுக்கறது டிஎம்கேக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஎம்கே நினைச்சாங்கன்னா, தமிழ்நாடு மீடியா பார்த்தோம்னா என்ன பொறுத்தளவுல நான் என் அனுபவத்தில் பார்த்த அளவில் டிஎம்கேவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு தமிழ்நாடு மீடியா. எப்படி நேஷனல் மீடியா பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாடு மீடியா டிஎம்கே கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ தமிழ்நாடு மீடியால சீமானுக்கு எந்த ஒரு அட்டென்ஷனும் கொடுக்கக்கூடாதுன்னு டிஎம்கே நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு அதை செய்ய முடியும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கம்ப்ளீட்டா என்டிகேக்கு எந்த ஃபோக்கஸும் கொடுக்காம செய்ய முடியும். அதை மீறி என்டிகேக்கு நிறைய மீடியா அட்டென்ஷன் இன்னைக்கு கிடைக்குதுன்னா அதை நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அந்த மீடியா அட்டென்ஷன் திமுகவுக்கும் நல்லதுதான். என்டிகேக்கு நிறைய ஃபோக்கஸ் கிடைக்கும் போது ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆகுது, ஏடிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட் ஆகுது. அதை தான் அவங்க செய்ய விரும்புறாங்க. இப்போ விஜய் அவர்கள் உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு விஷ் பண்ற விதமா ஒரு காணொலி வந்து போட்டிருந்தாங்க. அந்த காணொலியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2026ல கண்டிப்பாக இப்ப ஆட்சியில இருக்கக்கூடியவங்கள நாங்க காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சாத்தியமாகுமா? நடைமுறைக்கு இது வந்து சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா சார்? விஜய் அவர்களை பொறுத்தளவுல திமுகவை வீழ்த்தணும்னு அவர் நினைக்கிறாருன்னா நல்ல விஷயம் தான். திமுகவை வீழ்த்தணும், நம்ம ஆட்சியை பிடிக்கணும்ன்றதெல்லாம் நல்ல ஒரு எண்ணம் தான். பட் இப்ப அவர் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு கட்சியை நீங்க வீழ்த்தணும்னா வார்த்தைகளால நீங்க வீழ்த்த முடியாது. வெறுமனே நீங்க பேசுறதாலையும் திமுகவை நான் வீழ்த்திடுவேன்னு சொல்றதாலையும் நீங்க திமுக வீழ்த்த முடியாது. களத்துல இறங்கி நீங்க அரசியல் பண்ணணும். திமுக ஒரு காலத்துல காங்கிரஸ் பார்ட்டியை வீழ்த்தி அவங்க அதிகாரத்தை கைப்பற்றினாங்க. அவங்க வெறும் வாய்ப்பேச்சு பேசி அவங்க அதிகாரத்தை கைப்பற்றல, களத்துல அரசியல் பண்ணாங்க, நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க, மக்களை மொபிலைஸ் பண்ணாங்க, கையில சித்தாந்தம் இருந்தது, சித்தாந்தத்தை யூஸ் பண்ணி அவங்க அரசியல் பண்ணாங்க. நீங்க எதுவும் பண்ணாம உங்களோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு நான் திமுகவை வீழ்த்திடுவேன், அடுத்த எலெக்ஷன்ல அரசியல் மாற்றம் கொண்டு வந்துருவேன் இப்படின்னு பேசுறதெல்லாம் மக்களை மதிக்காம, நான் ஒரு ஸ்டார், நான் வந்தாலே போதும் எனக்கு ஓட் கிடைச்சிருன்ற இடத்துல இருந்து நீங்க பேசுறீங்க. ஸோ நீங்க களத்துல இறங்கி நீங்க நிறைய அரசியல் பண்ணணும். மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு. நீங்க இப்ப அரசியலுக்கு எதுக்கு வந்தீங்க?
அரசியலுக்கு நீங்க வந்ததுக்கான காரணமே என்னன்னா, மக்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றத்துக்கான தேவை இருக்கு. அந்த பிரச்சனைகள பேசுறதுக்கு யாரும் ஆட்கள் இல்ல. கம்யூனிஸ்ட்கள் ஒரு காலத்துல பேசினாங்க. இன்னைக்கு அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. ஆ, தலித் மக்கள் எவ்வளவு ஒடுக்குமுறைய ஃபேஸ் பண்றாங்க. நெறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிருக்கு. அதோட ஒரு வெளிப்பாடு தான் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள்லாம். 60க்கும் மேற்பட்டவர்கள் இறக்குறாங்க. அப்ப அட்மினிஸ்ட்ரேஷனே கொலாப்ஸ் ஆகி போய் இருக்குன்றது தான் அது காட்டுது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க? சைலன்ட்டா வீட்ல உட்கார்ந்திருக்கீங்க. இந்த லாஸ்ட் 1 இயர் ஆயிருச்சு கட்சி ஆரம்பிச்சு. 1 வருஷத்துக்கு மேல ஆயாச்சு. உங்களோட அரசியல் செயல்பாடுனா என்ன? நீங்க பெருசா வெளில வந்து எவ்வளவு போராட்டங்கள் நடத்துனீங்க? மக்களை எவ்வளவு சந்திச்சீங்க? உங்க கட்சிய பில்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? பெருசா நீங்க எதுவுமே பண்ணல. ஒரு 4 தடவ வெளில வந்து பேசியிருக்கீங்க. ஸோ அதனால அஃப்கோர்ஸ் நீங்க அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கிறது நல்லது தான். திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறதெல்லாம் நல்லது தான். ஆனா, அத நீங்க வெறுமனே பேசி அத செய்ய முடியாது. ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா, நீங்க களத்துல இறங்கி நெறைய கடுமையா உழைக்க வேண்டியது இருக்கு. பட் நீங்க சொன்ன மாரி இதுவரைக்கும் அவரு பெருசா எந்த கட்சியோட நேமையும் அவரு மென்ஷன் பண்ணாம பேசுறாரு. ஸோ இது எங்கன்னா ஒரு சினிமாக்கார பாணியில இருந்து அவரு அரசியலையும் பார்க்குறாரு. சினிமாக்காரங்க யூசுவலா பார்த்தோம்னா யாரையும் பகச்சுக்க மாட்டாங்க. எல்லா தரப்பு மக்களும் நம்ம ஆடியன்ஸா இருக்கணும். எல்லாரும் நம்ம படத்த பார்க்கணும். ஸோ ஆக்ஷன் இருக்கணும், சென்டிமென்ட் இருக்கணும், ஃபேமிலி ஓரியன்டடா இருக்கணும், காமெடி இருக்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த எலிமெண்ட்ஸ்லாம் உள்ள வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எல்லா மதங்களையும் அகாமடேட் பண்ணணும். ஏதோ ஒரு வகையில எல்லா சாதிகளையும் அகாமடேட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் சினிமாக்காரங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல நம்ம யாருக்கும் எதிரானவர்களா இருக்கக்கூடாது. யாரும் நம்ம படத்த பார்க்காம போயிடக்கூடாது. எல்லாரும் நம்ம படத்த பார்க்கணுன்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து அவங்க பண்ணுவாங்க. பட் அரசியல்னு வந்தாச்சுன்னா நீங்க ஸ்டாண்ட் எடுக்கணும். உங்க எதிரி யாருன்றதை நீங்க கண்டிப்பா. டிஃபைன் பண்ணணும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி சினிமால ஒர்க் அவுட் ஆகுற விஷயம் இதுல ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சு இந்த இத அவரு சினிமா ஸ்டைல்ல இருந்து அவர் அப்ரோச் பண்றாரு. இவ்வளவு நாட்களா சொசைட்டிய ஒரு விதமா பார்த்திருப்பார்ல. நம்ம யாரையும் பகைச்சுக்க கூடாது. ஒரு படம் பண்றோம். இந்த டயலாக் வந்தா மேபி அவங்க கோச்சுப்பாங்களோ, இன்னொரு டயலாக் வந்தா இந்த குரூப் கோச்சுக்குமோ. சோ அப்ப யாரையுமே நம்ம சங்கடப்படுத்திட கூடாதுன்ற ஒரு பார்வையில இருந்தே அவர் 30 வருஷமா சினிமா துறையில இயங்கி இருக்காரு. மேபி அதே அப்ரோச் அவர் அரசியலுக்கும் மேபி கொண்டு வர முயற்சி பண்றாரோன்னு தோணுது. ஆனா அரசியல்ல நீங்க சில பேரை சங்கடப்படுத்தி தான் ஆகணும். சில நியாயங்களை நீங்க தட்டி கேட்டீங்கன்னா நிறைய பேர் கோவப்பட தான் செய்வாங்க. நீங்க அதை செஞ்சு தான் ஆகணும். ஸோ நீங்க கட்சி பெயர்களை முன் வச்சு தான் நீங்க அரசியல் பண்ணணும். எதிரி யாருன்றதை டிஃபைன் பண்ணணும். எதிரி யாருன்றதை டிஃபைன் பண்ணீங்கன்னா அந்த நீங்க இப்ப திமுக எதிரின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 30% மக்கள் அவங்களை ஆதரிப்பாங்க. ஸோ அப்ப அந்த மக்கள் உங்களை எதிரியா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த ரிஸ்க்கை நீங்க எடுத்து தான் ஆகணும். இல்ல பாஜக எதிரின்னு சொன்னீங்கன்னா ஒரு 10% மக்கள் உங்க மேல கோவப்படுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5% மக்கள் கோவப்படுவாங்கன்னு வச்சுப்போமே. ஏன்னா 10% மக்கள் ஓட்டு போட்டாலும் ஒரு 5% மக்கள் தீவிரமா இருப்பாங்க. அதே மாதிரி திமுகவுக்கு ஒரு 30% மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா ஒரு 15% மக்கள் தீவிரமா இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் உங்களுக்கு எதிராக பேசுவாங்க, விஷயங்கள்லாம் நடக்கும். பட் அதை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியாம தான் இப்ப ஒரு அரசியலுக்குள்ள வந்திருக்காரா? தெரியல, அவர் ஒன்றும் அரசியலே பண்ணல பெருசா. இந்த லாஸ்ட் ஒரு 1 இயரா வந்துருவாருன்னு ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி பிரச்சனை, கள்ளக்குறிச்சி அப்புறம் பரந்தூர் விமான நிலையத்துக்குலாம் வந்து அவருடைய கருத்தை முன் வச்சிருக்காரு. ஆனா வந்து களத்துல இறங்கி செயல்படல. இப்போ ஒரு படம் இருக்கு, என் கையில ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை முடிச்சுட்டு கண்டிப்பா வந்து களத்துல இறங்கி நான் வேலை பார்ப்பேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இல்லையா? இப்ப லாஸ்ட் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஒண்ணு சொசைட்டில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாட்டுல 7 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. நீங்க தான் முடிவெடுக்கணும். உங்க படம் முக்கியமா? 7 கோடி தமிழர்களோட பிரச்சனைகள் முக்கியமா? அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க வாதப்படி 26 மாற்றம் கொண்டு வரணும். தமிழ்நாட்டுக்கு மாற்றம் தேவை. அப்படி இருக்கும்போது அந்த மாற்றத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி செயல்படணும், ஒர்க் பண்ணணும். ஸோ தமிழ்நாட்டுக்கு மாற்றம் தேவை. மக்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டுட்டு இருக்காங்கன்னா, அப்போ உங்க கையில இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் பயன்படுத்தி நீங்க தான் அரசியல் ரீதியா செயல்படணும். இப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும். தமிழ் மக்களோட பிரச்சனைகள் முக்கியமா? நம்மளோட அந்த ஒரு படம் முக்கியமா? அப்படின்றத நீங்க தான் முடிவெடுக்கணும். 2வது இப்ப நிறைய விஷயம் அவர் செய்யற மாதிரி இருந்தாலும் பொலிட்டிக்கலா அதுல நிறைய விஷயம். அவர் போய் மக்களை சந்திக்கிறாரு. இப்ப நேத்து கூட பார்த்தோம்னா இஃப்தார் நோன்புல வந்து அவர் கலந்துக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நியூஸ்ல இருக்காரு. அஃப்கோர்ஸ் நியூஸ்ல அவரை பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி உமன்ஸ் டே அன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. திமுக விமர்சிச்சது கரெக்டா தப்பானா டிஸ்கஸ் பண்றாங்க. எல்லாம் நல்லதுதான். அதே மாதிரி இஃப்தார் பார்ட்டியில அவர் கலந்துக்கிட்டாருன்னா ஓகே, அப்ப இஸ்லாமியர்களோட வாக்குகள் போகுமா போகாதான்லாம் பேசுறாங்க. ஆனா அவர் பெரிய அளவுல பொலிட்டிக்கலா அதை கையாண்ட மாதிரி தெரியல. பெருசா பொலிட்டிக்ஸ் எதுவும் பேசல அந்த இஃப்தார் நிகழ்வுல. பேசுறாரு, ரொம்ப பிளண்டா பேசுறாரு. இதுக்கு முன்னாடி சொன்ன அதே விஷயம் தான். என்ன டிஎம்கேன்ற பார்ட்டி பேரை சொல்றாரு. பட் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே விஷயத்தை தான் அவரு சொல்றாரு. ஸோ பொலிட்டிக்கலா பெருசா அதுல எதுவும் விஷயம் இருக்கோ அப்படின்னு இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த நடந்த அந்த இஃப்தார் பார்ட்டி எல்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த கல்ச்சரே மாறணும்னு தோணுது. இந்த மாதிரி ரம்ஜான் டைம்லாம் வரும்போது நோன்பு நேரத்துல எல்லாரும் ஒரு தொப்பி மாட்டிட்டு
போய் இந்த மாதிரி அதில் கலந்துக்கிறது ஒரு சம்பிரதாயமாக மாறிடுச்சு. இன்னைக்கு முஸ்லீம்ஸ் எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இஸ்லாமியர்கள் நிறைய இடங்கள்ல குறிவைக்கப்படுறாங்க. இன்னைக்கு 24 எலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பாஜக ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு தான் கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு கொடுக்குறாங்க. கேரளாவில் மட்டும் ஒரே ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் தான் போடுறாங்க. அவங்க காஷ்மீரில் கேண்டிடேட்ஸே போடல. ஸோ ஒரு ஸ்டேட்டில் முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் எனக்கு உங்கள் ஓட்டே எனக்கு தேவையில்லை. 3 சீட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க, லோக்சபா சீட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் காஷ்மீரில். அவங்க ஓட்டே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே கொடுக்கவே அங்கே கண்டெஸ்டே பண்ணல அவங்க. ஸோ அப்போ என்ன ஆட்டிடியூட்ல இருக்காங்க? ஸோ இப்போ ஒரு சைடில் பாஜக இஸ்லாமியர்களை ஓரம் கட்டுறாங்க, அவங்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியில் ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை. அவங்க கண்டெஸ்ட் பண்ண ஒரு கேண்டிடேட்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் தான் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ கம்ப்ளீட்டாக மார்ஜினலைஸ் பண்றாங்க, முஸ்லீம்ஸை ஓரம் கட்டுறாங்க. இன்னொரு சைடில் மற்ற கட்சிகள், பாஜக எதிர்க்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களும் இது ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் முஸ்லீம்ஸ்க்கு வேற எங்கேயும் போக முடியாது. பாஜக கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டிட்டாங்க. ஸோ எப்படி நம்ம கிட்ட வந்து தான் ஆகணும், எதுக்கு நம்ம அவங்களுக்கு நிறைய சீட்ஸ் கொடுக்கணும், நம்ம கொஞ்சம் சீட்ஸ் கொடுத்தாலும் அவங்க நம்மகிட்ட தான் வந்து ஆகணும், வேற எங்க போக முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் பாஜக எதிர்ப்பு அரசியல் பண்ணக்கூடியவங்களும் செய்யறாங்க. ஸோ இப்போ திமுக காரங்களும் பெரிய ரெப்ரஸன்டேஷன் முஸ்லிம்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, காங்கிரஸும் அதே தான் பண்றாங்க. ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி காங்கிரஸ் பார்ட்டியில் முஸ்லிம்ஸ்க்கு இருந்த ரெப்ரஸன்டேஷன் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்னைக்கு அது ரொம்ப கம்மியாயிருக்கு. குறிப்பாக குஜராத்லலாம் பார்த்தோம்னா அவங்களும் கம்மியாக தான் சீட்ஸ் முஸ்லீம்ஸ் கொடுக்குறாங்க. முஸ்லீம்ஸ்க்கு நிறைய சீட்ஸ் கொடுத்தா நம்மளோட ஜெயிக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாயிருமோ அப்படின்ற மாதிரி ஏறக்குறைய பாஜக பாணியில தான் அவங்களும் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்க கூடாது இல்ல, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அவங்களுக்கு நம்ம சீட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவருடைய படங்கள்லயும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தானே சார் நிறைய படங்கள் அது பீஸ்ட்லலாம் அந்த குற்றச்சாட்டும் இருக்கு. ஸோ அந்த சிக்கல் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க போய் அந்த இஃப்தார் நிகழ்வுல போய் கலந்துக்கிறது விஷயம் முக்கியம் கிடையாது. இஸ்லாமியருடைய வாக்கை வந்து சேகரிக்கும் விதமாக தான் அவர் கலந்துருக்காருன்னு சும்மா போய் அங்க போய் ஒரு அந்த மக்களோட அந்த நிகழ்வுல கலந்துப்பேன், அதுக்கப்புறம் அந்த மக்கள் எனக்கு ஓட் போடுவாங்கன்றது இருக்குல்ல, அது கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு. அதை பேசதான் நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க. நேத்து நீங்க பண்ண வேலையை செய்யறதுக்கு அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஒரு சினிமாக்காரராகவே அந்த விஷயத்தை பண்ணிருக்கலாம். இன்னைக்கு நீங்க அரசியல் இருக்கீங்க, நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர். அப்போ பொலிட்டிக்கலா அந்த இஷ்யூ வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும். இதை ஏன் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் தான் பண்றாங்க. இஸ்லாமியர்களுக்கு அவங்க எந்த பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கறது கிடையாது. அரசியல் ரீதியா முஸ்லிம்ஸ் வந்து அவங்க ஓரம் கட்டப்பட்டுக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு தடவையும் பார்த்தோன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டப்பட்டுக்கிட்டே வராங்க. அதுக்கு எதிராக அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரியான நிகழ்வுக்கு வர்றது, அவங்கள மாதிரியே ஒரு தொப்பி ஒன்று மாட்டிக்கிறது, அப்புறம் போட்டோ ஷூட் நடத்துறது, கேமரா முன்னாடி போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறது, இது கரெக்டான ஒரு அப்ரோச் கிடையாது. ஸோ அந்த மக்கள் மேல நிஜமா உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு அதிகமான பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனை கொடுங்க. அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு சிக்கல். ஸோ விஜய் அவர்கள் இந்த ட்ரெடிஷ்னலா தமிழ்நாட்டில் மற்ற அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்களோ அதை தான் பண்றாரு. கண்டிப்பா பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பத்தி தெளிவாக எடுத்துரைத்தமை நன்றி சார். நன்றி.